ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் தொக்கு தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக உப்பு, வீட்டிலேயே செஞ்ச மசாலாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு போட்டு மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு, தக்காளியை சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி எண்ணெயில் பட்டு மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறமா இந்த தக்காளியை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடணும். தக்காளியோட பச்சை வாசனை போய் கொதிவிட்டு வந்த பிறகு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட அரை மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை வந்து இதில் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த தக்காளி பேஸ்ட்டும் இந்த சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையுமே, சிக்கனுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து படும். அதனால் அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மசாலாயை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். கிளறி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மூடியை திறந்து பார்க்கும்போது சிக்கனில் ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி ஊறி இருக்கும். இதில் வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அப்புறமா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதை வந்து கிளறி விட்டுக்கிடுவோம். இதே மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ நான் வந்து திரும்பவும் மூடி வச்சுக்கிட்டு மேலே வந்து புதினா போடுறதுக்காக எங்கள் வீட்டில் நிற்கிற புதினாயை வந்து நான் பறிச்சிட்ருக்கேன். இந்த புதினாயை தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். இப்போ வந்து பார்த்த பிறகு சிக்கனில் வந்து கொஞ்சம் கூட நிறைய தண்ணி ஊறி இருக்குது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து நான் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிருக்கேன் இது ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை வந்து நல்லா ட்ரையாக தான் எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேலை இன்னும் ஈஸியாக ஆகணும்னா நீங்கள் வந்து குக்கரில் வந்து இந்த சிக்கனை சேர்த்து இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்த பிறகு நல்லா ட்ரை ஆகி வந்துட்டு எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து இதே வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃபைனலாக பறிச்சிட்டு வந்த புதினாவை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து கொத்தமல்லி இல்லாததுனால நான் கொத்தமல்லி போடலை. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் அதையும் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இதை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.